எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு பிறவிலேயே கண்டறியாத ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அவன் என்ன பண்ணா, கல்யாணம் ஆகி குழந்தையும் பிறந்துருச்சு. அவன் ஓரமா உட்காந்துருக்கான். அந்த அம்மா அந்த குழந்தைக்கு பால் கொடுக்குறான். இப்போ அந்த குழந்தை விக்குது. இவன் கேள்வி கேட்கறான். எப்படி கேட்கறான் தெரியுமா? குழந்தைக்கு என்ன ஆச்சு? அந்த அம்மா சொல்லியிருக்கா, பால் கொடுத்தேன், குழந்தை குடிக்கும் பொழுது விக்குது, அதான் சொல்லியிருக்கான். ஓ அப்படியா? பாலா? பால்னா எப்படி இருக்கும்? ரெண்டாவது கேள்வி. இப்ப அடுத்த கேள்விக்கு பதில் சொல்லணும் இல்லையா? பாலுண்டா வெள்ளையா இருக்கும். அப்படியா? குழந்தைக்கு பால் கொடுக்குற, பாலுண்டா வெள்ளையா இருக்கும். அப்ப இந்த வெள்ளைன்னா எப்படி இருக்கும்? டக்குன்னு அந்த அம்மா சொல்ல, இந்த பக்கத்துல சுண்ணாம்பு இருக்கு, இந்த சுண்ணாம்பு போல இருக்கும். ஓ, சுண்ணாம்பு போல இருக்குமா? அப்ப நீ விளக்கம் சொல்லு, சுண்ணாம்புன்னு எப்படி இருக்கும்? அப்ப அடுத்த கேள்விக்கு என்ன பதில் சொல்றது? சுண்ணாம்புனா கொக்கு போல இருக்கும். அப்படியா? பாலுன்னா வெள்ளையா இருக்கும், வெள்ளைன்னா சுண்ணாம்பா இருக்கும், சுண்ணாம்புன்னா கொக்கு போல இருக்கும். இப்ப கொக்குன்னா எப்படி இருக்கும்னு கேட்டான் பாரு. அந்த அம்மாக்கு செம்ம காண்டா ஆயிடுச்சு. குழந்தைய பக்கத்துல அப்படியே கிடத்திட்டு வந்து கையை எப்படி பிடிச்சு அவன் கையை எடுத்து, இந்த பாத்தியா, இந்த பாத்தியா, இப்படிதான் இருக்கும்னா. அவன் சொன்னான், அடி பாவி, இத்தினோண்டு குழந்தைன்ற வாயில இந்த பெரிய பாலை ஊட்டினா விக்காம என்னடி பண்ணும் என்று சொன்னான். இப்படித்தான் வாழ்க்கையில நிறைய பேர் முழங்காலுக்கும் மொட்டந்தலைக்கும் முடிச்சு போட்டு முடிவெடுக்கிறாங்க. அப்படி எடுக்காம உண்மையா பார்த்து முடிவெடுத்தீங்கன்னா வாழ்க்கை ஜெயிக்கலாம். நான் நினைக்கிறேன் உங்களுக்கு புரியும். ஹேவ் a nice day.